வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 28 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாக்சம் மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் மூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, புஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. கான் அப்துல் காஃபர் கான் 1987 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மார்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 10ல பழங்குடியினர் பகுதிகளை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கோண்டெழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைசா தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்ஷார் ஃபர் பிரிச்சின் கால கேந்திர நிறுத்தியா லோக்ரி. வைட்டமின் B6 பைரிடாக்சின்னு சொல்லலாம். வைட்டமின் B7 பயோட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019 அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. சமீபத்தில் ஜோகிராபிட்டஸ் மேத்யூ என்ற புதிய பட்டாம்பூச்சி இனம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். பல்கேரியாவில் நடந்த 2025 அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்றவர் யார்? காஜல் டோச்சிக். 2025 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை எந்த நகரம் நடத்துகிறது? விசாகப்பட்டினம். ராஷ்டிரபதி பவனில் ப்ளூமெரியா கார்டன் பனியன் கிரவ் பார்பிளிங் புரூக்கை திறந்து வைத்தவர் யார்? திரௌபதி முர்மு. ஷம்ஜி திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? மேற்கு வங்கம். ரீதிங்கிங் ஹோம் ஸ்டேஸ் நேவிகேட்டிங் பாலிசி பாத்வேஸ் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? நிதி ஆயோக். பம்பாய் தேசிய வரலாற்று சங்கம் ஆசிய நீர் பறவை கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் உலக சமூக பாதுகாப்பு அறிக்கை. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி உலகளாவிய மின்சார வாகன கண்ணோட்டம். கேப் ஜெர்மனி ஆராய்ச்சி நிறுவனம் உலக சுகாதார அறிக்கை. 2025 பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் விஷன் பிரிவுக்கு அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் எது? ஷேப் ஆஃப் மோமோ. இந்த ஷேப் ஆஃப் மோமோன்னு சொல்லக்கூடிய படத்துடைய இயக்குனர் திரிபேணி ராய். பாஃப்டா விருதுகள் 2025. சிறந்த இயக்குனர் விருது பிராடி கார்பெட். சிறந்த நடிகர் ஆட்ரியன் ப்ரோடி. சிறந்த நடிகை மிக்கி மாடிசன். சிறந்த திரைப்படம் கான்க்ளேவ். 97வது ஆஸ்கார் விருது. சிறந்த இயக்குனர் சீன் பேக்கர். சிறந்த நடிகர் ஆட்ரியன் ப்ரோடி. சிறந்த நடிகை மிக்கி மாடிசன். சிறந்த திரைப்படம் அனுரா. இன்டர்நேஷனல் இந்தியன் பிலிம் அகாடமி அவார்ட்ஸ். சிறந்த திரைப்படம் லாபத்தா லேடிஸ். சிறந்த இயக்குனர் கிரண் ராவோ. சிறந்த நடிகர் கார்த்திக் ஆர்யன். சிறந்த நடிகர் நிதான்ஷி கோயல். ஜலாலாபாத் நகரத்தை பரசுராம்புரி என்று பெயர் மாற்றிய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோல அமைஞ்சிருக்கு. NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டால வரப்போகுது. இந்தியாவின் முதல் பயோபாலிமர் ஆலை லக்கிம்பூர் கிரியில வரப்போகுது. இந்தியாவின் முதல் விஸ்டோடம் ஜங்கிள் சஃபாரி ரயில் உத்தரப்பிரதேசல வரப்போகுது. இந்தியாவின் முதல் பசுமை தரவு மையம் காசியாபாத்ல அமைஞ்சிருக்கு. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நினைவு மற்றும் அஞ்சலி தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21. மைய கருத்து யுனைடெட் பை ஹோப். ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம், உலக சதுரங்க தினம். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம். ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோ எந்த மாநிலத்தில் ஒரு புதிய விண்வெளி ஆய்வகத்தை திறந்தது? அருணாச்சல பிரதேசம். யூத்தாலியா மலக்கானா அப்படிங்கிற பட்டாம்பூச்சி வகை அருணாச்சல பிரதேசல கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் சமீபத்துல
கலிஃபயோ சினுஃபோகட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய டாம்சல் வகையை அருணாச்சல பிரதேச மாநிலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. டாட்டா டு நீர்மின் திட்டம் அருணாச்சல பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. சத்பாவனா நடவடிக்கையின் கீழ் ஆரோக்கியம், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் ஆரோக்கிய சேத்து பயிற்சி எங்கே நடைபெற்றது? அசாம் மாநிலத்துல ரூபாய் அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடலோர காவல்படை பெட்துவார்கால ஜல் தல் ரக்ஷா பயிற்சி நடத்திருக்காங்க. இந்திய ராணுவம் அருணாச்சல பிரதேசத்துல பிரசாந்த் பிரகார் பயிற்சி, டீஸ்டா பிரகார் பயிற்சி நடத்திருக்காங்க இந்திய ராணுவம். அப்புறம் அருணாச்சல பிரதேசத்துல ரயாங் ராணுவ நிலையத்துல ட்ரோன் பிரகார் பயிற்சி.